ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தாங்க. இந்த சேனக்கிழங்கை வச்சு சூப்பராக ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பர் சேனக்கிழங்கு வறுவல் தாங்க பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த சேனக்கிழங்கு உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். அது எதுவுமே ஆகாது. பின்னாடி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இது எல்லாத்தையும் தான் எடுத்துக்க போகிறேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு வேணுன்னா இதுக்கு மேலே வேணால் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதையோட சின்னதாக கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம்லாம் குழஞ்சிரும். இதுவே ஓகே, இல்லைனா இதுக்கு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வானலில் தண்ணி ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருந்த சேனக்கிழங்க நான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேங்க. ஏன்னா நம்ம சேனக்கிழங்க வேக வைக்க போகிறோம் அதுக்காண்டி. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சேனக்கிழங்கு அரிக்கும் இல்லைங்களா? அரியும் போதும் சரி, சாப்பிடும் போதும் அரிக்கும் சில சேனக்கிழங்கு. அதுக்காண்டியே இந்த மாதிரி புளித்தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுருங்க. அப்போ சேனக்கிழங்கு அரிக்காது. அதுக்காண்டி பாருங்கள், கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸுங்க. ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம். 2 மினிட்ஸ் எல்லாம் அது கம்மியாக கூட கொதிக்க வச்சு எடுத்துருங்க. ஏன்னா எல்லாம் ரொம்ப மசிந்தால் நல்லா இருக்காது. லைட்டாக கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ இதுக்கு 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதே மாதிரி தக்காளி எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு இவ்வளோ எடுத்திருக்கீங்க. நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டிஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வானலில் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சேனக்கிழங்கு கட் பண்ணி வச்சு அந்த வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை பொரிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொரிச்சுக்கணும். இதை அப்படியே பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் பேலன்ஸ் இருக்கும். அந்த எண்ணெயிலே என்ன பண்ணிக்க போகிறேன்னா 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்க போகிறேங்க. ஒரே 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 10 to 15 மிளகு, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. ஸோ நல்லா வணக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த மாதிரி செய்கிறப்ப எப்பயுமே நம்ம சேனக்கிழங்குனால என்ன பண்ணுவோன்னா மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வணங்கிருச்சு. இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, புளிக்கும் இல்லையா? அதனால் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையுமே கிண்டி விடுங்க. நல்லா எல்லாம் வணங்கணும். இந்த மாதிரி சேனக்கிழங்கை நம்ம எப்போயாவது அதாவது யூஸ்வலாக உங்களுக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கிடைக்காத சமயத்தில் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஈஸியாகவே செஞ்சு கொடுத்துடலாம். பட் எப்போயாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உண்மையாலுமே செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். சேனக்கிழங்குலையுமே நிறைய சத்துக்கள்லாம் இருக்குதுங்க. அதாவது கேன்சர் வராமல், அதுவும் மெயினாக குடலில் கேன்சர் வராமல் தடுக்கிறது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணலாம். பிபி இதெல்லாம் கரெக்ட் கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். சுகர் பேஷண்ட் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே கிடைக்கிற டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் துருண தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் அதில் உண்மையாலுமே முக்கியமான இன்க்ரீடியன்ட்ங்க. அந்த கல்யாண ஸ்டைலில் வறுவல் வேணும்னா கண்டிப்பாக தேங்காய் போடுங்க. அதுதான் அதில் ஸ்பெஷாலிட்டியே. நல்லா இந்த மாதிரி வணக்கி விடுங்க. வணங்கினதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஓட்டி எடுத்துக்கணும். ஓட்டுறது நல்லா சாஃப்டாக ஓட்டிடாதீங்க, நல்லா இருக்காது. இதோட தன்மையை பார்த்திங்கன்னா நல்லா கொரன்னு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த நான் சொன்ன வறுவலோட டேஸ்ட்டு பாருங்கள். இந்த கொரப்புக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது அதே வானலில் ஒரு குட்டி கரண்டி அளவுக்கு 1 கரண்டி கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 3 குட்டி பட்டை, ஒரே 1 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சேனக்கிழங்கு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சக்தி சிக்கன் கிரேவி மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே கிடைக்கும். அதுக்காண்டி உங்களுக்கு இது வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கையளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் விட கம்மியாக தாங்க கிண்டி விடணும். ரொம்ப கிண்டி விட வேணாம், லைட்டாக கிண்டி விட்டால் போதும். 5 மினிட்ஸ் கிண்டி விட்டு ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் சேனக்கிழங்கு வறுவல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.